வணக்கம். நான் உங்கள் பிறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கிடாரி. கிடாரி படம் எப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கா கிராமத்து படங்க. எப்படி சசிகுமாருக்கு ஒரு சுப்பிரமணியபுரம், சுந்தரபாண்டியன், நாடோடிகள் இதெல்லாம் அமைஞ்சிச்சோ அதை விட ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஓகே, படத்தில் சசியோட கேரக்டர் எப்படி? ஆஸ் யூஷுவல் யாருக்குமே அடங்காத ஆள். பேரை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்குமே, கிடாரி அப்படியே சொல்லும்போதே ஒரு திமிரு வருது இல்லை? ஆமாங்க, இந்த படத்தில் அவரும் அப்படி தான். அப்புறம் இந்த படத்தில் கொம்பையா பாண்டியன் செமையாக பண்ணியிருக்காரு. மதையானை கூட்டத்துக்கு அப்புறம் அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம்னா அதுதான். சேதுபதி படத்தில் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தார். ஆனால் அவரோட நடிப்புக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது இந்த படம். ஹீரோயின் டீசெண்டாக ரோல் பண்ணிட்டுருக்காங்க. மியூசிக் டர்புகா சிவா. அட யாருப்பா அது, காமெடி பீஸ் ஆச்சே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் எப்பா நான் ஒன்றும் காமெடி பீஸ் இல்லை, பயங்கர டேலண்டட் பாய் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. சாங்கை விட பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது, சும்மா அள்ளுது. என்ன இந்த படத்தில் எதுவும் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. தம்பி, ஓவர் பில்டப்பு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தில் வர்ற சைடு ஆக்டர் எல்லோரும் சசிகுமாருக்கு பயங்கரமாக பில்டப் கிளப்பிடுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா படம் சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கிராமத்து வாசனையோடு கூடிய பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.